முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு தூது விட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமியை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் ஒற்றை தலைமையாக செயல்பட்டு வருகிறது. நம்பத்தகுந்த அளவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வரும் என அதிமுக தலைமை நினைக்கவில்லை. எனவே முன்னாள் அமைச்சர்கள் பலர் எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்பட்டு வரும் அஇஅதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கணிசமான இடங்களில் வெற்றி பெறுமா என்ற இயக்கத்தில் உள்ளனர். எனவே திமுகவில் இணைந்தால் தங்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என நினைக்கின்றனர். எனவே கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, முத்துசாமி உள்ளிட்டோர் தற்போது திமுகவில் வளமான துறைகளுக்கு அமைச்சராக இருப்பது அவர்களின் கண்களில் பதிக்கிறது. எனவே திமுகவில் எப்படியாவது ஐக்கியமாகிவிட வேண்டும் என பல திமுக அமைச்சர்கள் மூலம் திமுக தலைமைக்கு தூதுவிட்டு வருகின்றனர். இருந்தபோதிலும் அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் தற்போது இருந்து வருகிறது. ஒருவேளை மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாகிவிட்டால் வெற்றி பெறுவது எளிது எனவே அது நாள் வரை காத்திருக்கலாம் என காத்து கொண்டிருக்கின்றனர். ஒருவேளை மீண்டும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோருடன் இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் 2024ஆம் ஆண்டு நடைபெறக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம் எனும் கணக்கு போட்டு வருகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த கணக்குகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.